சுத்தமாக்காப்பா. ஆஹா, கல்யாணத்துல இப்ப எந்த கல்யாணம் நடத்த போறோம்? நம்ம நவீனையும் சௌமியாவும் கூப்பிடலுமா? அப்படி கட் கட் பண்ணா பண்ணா கல்யாணம். கல்யாணம். வாங்க. கட் பண்ணா உங்க கல்யாணம். உங்க காதல் கதை எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு லவ் பண்றது கூட தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடினத கரெக்டா? ஆமா. correct. அதே மாதிரி அது எங்களுக்கு அழைப்பாய் தெரியும். மேரேஜ் வேற இது கொஞ்சம். ஆ. So, அதனால உங்க மேரேஜ்ல நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், மேரேஜ் எப்படி எல்லாம் கட் நடந்தது? பண்ணா டைரக்டா வந்து கல்யாணம் காலையில போறோம். என்ன நடந்தது? இல்லை ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லணும். எங்கள் வீட்டில் தெரியும் நான் நவீனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட அம்மாவுக்கும் தெரியும் நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் தான் இவரோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, எங்களோட லவ் விஷயம். ஆக்சுவலி எங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எங்க அப்பா. கதாபாத்திரம் ஆமாம் இவங்க அப்பா. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் அந்த விஷயம் தெரிய வந்தது, நாங்கள் லவ் பண்ணுறது. ஸோ ரொம்ப அது வந்து எப்படி விஷயத்த சொல்லலாம்னா, எங்க அப்பா ஜென்ரலா வந்து என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டாரு. எந்த விஷயமும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாரு. சோஷியல் மீடியா போட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து வச்சிருவாரு. என்ன இருந்தாலும் அம்மாவோட கம்யூனிகேஷன் தான் எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அண்ட் ஏதாச்சும் ரிப்போர்ட் ஏதாவது கொடுக்கணும்னா நான் சரியா பண்ணலன்னா எல்லாம் எக்ஸல் ஷீட்ல வந்துடும். எக்ஸல் ஷீட்ல நீ வந்து இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி நீ சேவ் பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ ஏன்னா அக்கௌண்டன்ட் அப்பா வந்து அவங்க மைண்ட்ல ஓடுறது வெறும் நம்பர்ஸ் அண்ட் நோ எமோஷன்ஸ் அண்ட் எமோஷனே இருக்காது. ஸோ அவங்க பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்டின், நான் வந்து ஹிந்து. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும்ன்ட்டு சொல்லி போய் அந்த ப்ரொசீஜருக்காக தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் என் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இருந்து அந்த கல்யாணம் முடிச்சு தென் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2015 தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணது. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க அக்செப்டே பண்ணலை. ஷாக்கிங் நியூஸ். ஆப்வியஸ்லி எந்த பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க ஒரே சன், இவங்களோட கல்யாணம் எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு உடனே தேவை ஷேட்டர்ட். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப 2 ஃபேமிலிக்கும் பஞ்சாயத்தாச்சு, நிறைய மீட்டிங் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரியாது, எங்கள் 2 பேருக்குமே ஒரு 1 இயர் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். ஸோ நாங்களுமே கிவ் அப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம இருக்க வேண்டாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் நடத்தி வைக்கிறேன்டா உன் கல்யாணத்தை. அப்பா பரவாயில்ல ஒத்துக்கலனாலும் ஐ வில் கோ அகேன்ஸ்ட். ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் அங்கே ஊரில். ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இது போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க ஆனால் உண்மையிலேயே அந்த ரிஸ்க் அன்னைக்கு எடுத்தாங்க. ஸோ அம்மா வந்து எல்லா அவங்களோட ஜுவல்ஸு அதெல்லாம் வச்சு இது பண்ணி அந்த என் பையன் கல்யாணத்தை அட்லீஸ்ட் ஒரு நல்ல முறையில் கிராண்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சொசைட்டி முன்னாடி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் அவங்க பையனுக்கு பண்ணணும், தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை எதிர்த்து நின்று அவங்க அம்மா ஒரு கிறிஸ்டியன் முறைப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சர்ச் வெட்டிங் 2020 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்குமே நாங்கள் வந்து இவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம், பட் அவர் ஒத்துக்கலை. இன்ஃபேக்ட் எங்கள் சர்ச் வெட்டிங்கில் வந்து பாடி கார்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் கல்யாணமே பண்ணோம். பிகாஸ் எந்த இஷ்யூவும் நடந்துடக்கூடாது, எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மெயின்லி பிகாஸ் எங்கள் அப்பா வந்து என் மேலே ரொம்ப பொசசிவ். ஸோ அவர் வந்து என்னை வந்து வேற ஒரு வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணுன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து பாதுகாத்து வளர்த்துருக்காரு. ஸோ அதனால அந்த பொசசிவ்னஸ் வந்து ஒரு வைலண்ட்டாக மாறிடுச்சு. அப்புறம் 2020 கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை, அழகான பெண் குழந்தை வந்திருக்காங்க. ஸோ இப்போ வி ஆர் லீடிங் அ ஹாப்பி லைஃப். நான் என்ன மிஸ் பண்ணேன்னா எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த கல்யாணத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஐ ரியலி மிஸ் மை டேட் தேர் அண்ட் பிகாஸ் இஸ் பீன் தேர் ஃபார் மீ எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் அவங்க இல்லாத போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் கூட அவங்க அக்செப்ட் பண்ணல. ஈவன் ஆஃப்டர் பேபி அவங்க அக்செப்ட் பண்ணல. குழந்தையும் காமிச்சு கூட அவங்களுக்கு இன்னும் அது ஆறல மனசுல. பிகாஸ் he still feels that நான் வந்து இன்னும் சின்ன பையன். ஸோ அந்த ஒரு இவனுக்கு வந்து செட் ஆகாது. இந்த மீடியா இண்டஸ்ட்ரி ஆல்சோ இஸ் லைக், நான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். இப்போ நான் இப்போ விட்டால் கூட நீ வந்துரு, ஒன்றுமே பண்ணாத, ஜாலியாக இரு, வீட்டில் இரு, எல்லாம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நான் செட்டப் பண்ணி கொடுக்குறேன், எதுக்கு அந்த மீடியா இண்டஸ்ட்ரி, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, எல்லாம் விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர,
எனக்கும் நான் ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதுக்காக தான் நான் இங்கே ஸ்டாண்டிங் வித் ஹர் அண்ட் ஸ்டாண்டிங் வித் மை கரியர். எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் அப்போ நடந்த ஒரு லவ் மேரேஜ். ஆனால் அவங்க தங்கச்சிக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் இறக்குற வரைக்கும் பேசவே இல்லை. நாங்கள் அப்பச்சின்னு கூப்பிடுவோம். அவங்களோட பேர் கார்த்திகா. அவங்க நிறைய வாட்டி அப்படியே வீட்டுக்கு ஏறி வருவாங்க. அண்ணனை பார்த்த உடனே அப்படி அப்போ வயசானதுக்கப்புறம் கூட அப்படி போவாங்க. அப்பா இப்படி இருந்தாங்கன்னா அப்படி உட்காருவாங்க. என்னன்னு அப்பா கிட்ட கேட்டால் பேசாத. எனக்கு தெரியாது சில ஆளுங்களுக்கு லவ் அப்படிங்கிறது. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, லவ்ங்கிறது விளையாட்டுத்தனமான ஒரு ஃபீலிங். லைஃப்பில் வந்து ப்ராப்பராக பேரண்ட்ஸுங்க கல்யாணம் பண்ணி வச்சாதான் சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து குழந்தைய கொஞ்சம் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வருத்தமாக இருக்கும். எங்கள் அப்பா கூட மிஸ் பண்ணுவார், ஒரே பையன், அவளோட பேத்தி. நிஜமா ஆசைப்படுறேன்ல இன்னைக்கு. அதனால எவ்ரி டைம் வில் பி அ வெரி டஃப் சிச்சுவேஷன். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், எனக்கு பொறாமையாக மாறிடும். அவங்க அம்மா அவங்க அப்பா பொண்ணை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் அதை வந்து அவளை வெளிப்படுத்திக்க முடியாது. ஸோ வேறு ஏதாத்துல காட்டிப்பேன். எங்கள் அப்பா கூட நிறைய இன்வைட் பண்ணியிருப்பேன், வாங்க வீட்டுக்கு. இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜெயகாந்தன் ஒருத்தர் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம நினச்சிப்போம் அந்த நேரத்தில் அவங்க தப்பு பண்ணாங்க, இந்த நேரத்தில் நம்ம தப்பு பண்ணணும். அப்படி கிடையாது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கைக்குள்ளே வளர்த்த பையன் என் கையை மீறி அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கோபமாக இருக்கிறது அவர் நேரத்து நியாயம். ஆனால் உங்கள் நியாயம் ஒரு நாள் அவருக்கு புரியும். இந்த எக்ஸல் ஷீட்டு, பிரிண்ட் அவுட், இது எல்லாத்தையும் விட ரொம்ப பலங்கிறது அன்பு தான். நம்ம சும்மா நினச்சிக்கிறோம் நம்மலாம் பலசாலிங்க, நம்ம எதையும் சார்ந்தில்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பாவை அப்ரோச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அவர் மேலே வருத்தம் இல்லைல்ல? இல்லை. அப்புறம் என்ன, நீங்கள் அப்பா அப்ரோச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் என்னன்னே தெரியாமல் உங்கள் பொண்ணு அப்படியே போயிட்டு கிட்ட போய் கையை பிடிக்கும்ல, அப்போ மனுஷன் உடஞ்சிருவான். மனிதர்கள் 10 வருஷ பகை, 15 வருஷ பகை, 20 வருஷ பகை, 30 வருஷ பகையெல்லாம் விட்டுவிட்டு திரும்பி பார்க்குறப்ப எதுக்காக பகையாக இருந்தோம்னே தெரியாத அளவு பைத்தியக்காரனுங்க தான் மனுஷனுங்க எல்லாருமே. நீங்கள் என்னலாம் ப்ராபப்ளி இந்த ஷோவை கூட பார்க்கலாம். ஏன்னா அவர் அப்பாவானப்போ அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இப்போ உங்கள் அப்பா நீங்கள் வந்து அப்பாவா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஆமாம். ஸோ மனுஷங்க இறங்கி வருவாங்க. அப்பா உங்களுக்கு தானாக அது புரியும். பட் எனக்கு அவரை விட நீங்கள் தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கான ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உங்கள் ரோல் தான். நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கேன் சார். இன்ஃபேக்ட் குழந்தைய எடுத்துட்டு போய் நான் கையிலையும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்போ அக்செப்ட் பண்ணல. ஒரு 1 இயர் குழந்தைய நான் எடுத்துட்டு போய் கொடுத்தும் அவங்க அக்செப்ட் பண்ணல. மறுபடியும் நான் தான் சொல்றேன், அப்போ அக்செப்ட் பண்ணல. அவ்வளவுதான். 1 இயர் குழந்தைய நீங்க கொண்டு போய் கொடுக்கல, அப்பா அவர் அக்செப்ட் பண்ணல, அவ்வளவுதானே. திரும்ப போவோம், கடைசியில் அப்பா தானே. ஓகே, லைஃப்ல சில புதிய வரவுகள் வந்து பழைய நபர்களை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு என்னமோ உங்க பொண்ணு தான் உங்க அப்பா உங்கள்ட்ட கூட்டு வந்து சேர்க்கும்னு தோணுது. சேர்க்கும். எஸ் நவீன், ஒருவேளை அது ஒர்க் ஆகும்ல, அப்போ எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லு. சார், நீங்கள் எங்கேயாவது டிவியில் பார்த்தீங்கன்னா பாவம் உங்கள் பையன் கண்கலங்கிறான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தானே எல்லாம் பண்ணியிருந்துருப்பீங்க. அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. உங்கள் அப்பா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள்னு எனக்கு தெரியாது. உங்கள் கண்ணீரை விட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் இருந்துருமா என்ன உங்கள் அப்பாவுக்கு? அதானே. உங்கள் அழுகையை விட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா என்ன உங்கள் அப்பாவுக்கு? இதை விடவா பெருசாக ஒன்று இருந்துற போது? அதெல்லாம் நம்மளாம் நினச்சிட்டு இருக்குது. நம்ம அப்பாக்கெல்லாம் நமக்கு முரட்டாலாம் தெரிவாங்க. எல்லாம் உள்ள பார்த்தா எல்லாம் அங்க பாருங்கண்ணே. டேய், அதுக்கு என்னடா ஸ்கூல் படிக்கிற கட்டி கூட்டி வந்திருக்க மாதிரி இருக்கு. டே ஏடா இப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கீங்க ரெண்டு பேரும். 2015ல 2015ல 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 9 இயர்ஸ் மேல. ஓகே ஓகே, திஸ் இஸ் வெட்டிங். இது வந்து 2020ல சர்ச் வெட்டிங். இதுல இப்ப இருக்க மாதிரி இருக்கீங்க. இது என்னோட அம்மா, இது என்னோட மாமியார். அம்மா. சோ அப்பா மட்டும் தான் வரல.